நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இன்னைக்கு நேற்றைய கிளாஸ்ல நம்ம ராமாயணத்தை பற்றிய ரொம்ப ஆழமான விஷயங்களை ஆன்மீகத்தின் பார்வையில ராமாயணம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், ம், சீதை அப்படிங்கிறது யாரு, ராவணன் அப்படிங்கிறது யாரு, ராமர் அப்படிங்கிறது யாரு, இப்படி பல விஷயங்களை நம்ம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்திருப்போம். சோ சீதை அப்படிங்கிறவங்க யாரு? ஆன்மீக கண்ணோட்டத்துல சீதை அப்படிங்கிறவங்க யாரு? நாம என்ன தான் சிஸ்டர். நாம தான். நாம தான். ம். ஏன் நாம தான்? நம்ம ஆத்மாவின் தந்தை பரமாத்மா. பரமாத்மா வந்து ஒரு வகையில ராமர். ம். ராமருடைய மனைவி சீதை. ம். நாமளும் பரமாத்மாவுடைய மனைவி. ம். நம்ம ராமரை தொலைச்சிட்டோம்ல. நம்மளையே நாம தொலைச்சோம். அப்புறம் இறைவனையும் தொலைச்சோம். ராவணனின் சிறையில அகப்பட்டோம். அதுதானே ராமாயணம். ராவணனின் சிறையில் அகப்படுவது என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அசுர விகாரங்களின் சிறையில அகப்படுறது. அதற்கு பேர்தானே ராவணனின் சிறைன்னு அர்த்தம். ராவணன் எப்படி அபகரித்தான் சீதையை? மொத பொன்மான். பொன் மான் வச்சு அபகரித்தான். வந்து ராமரை சீதையிடமிருந்து விலக்கினா. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் நமக்குள்ளே இருக்கின்ற நல்ல கோட்பாடுகள் கொள்கைகள் அதிலிருந்தும் விலக்கினா. கடைசியில ஒரு சாது போல வேடம் அணிந்து மொத்தமா சீதைய தூக்கிட்டான். பாருங்க, சத்தியுகம் தொட்டு நம்ம கலியுகம் வரை நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ராமாயணம். கடைசியில எவ்வளோ அழகா ராமாயணத்துல நம்ம எல்லாருமே ஒரு குரங்கு போல, குரங்கானது எப்படி 5 விகாரங்களினால் முழுமையாக பாதிக்கப்படும். ஒரு குரங்கு அப்படின்னா குரங்குங்கிறது 5 விகாரத்தின் ஒரு மொத்த உருவமாவே பார்க்கலாம். நம்ம நேற்று குரங்கு தன்னுடைய குழந்தை இழந்தால் எப்படி மோகம் கொண்டிருக்கும். ஆ? குழந்தை குரங்கானது ஒரு ஆசை வந்துச்சுன்னா எப்படி தன்னுடைய ஆசை தன்னுடைய உயிரையே மாய்க்கிறதுன்ற தெரியாத அளவுக்கு ம் அது செயல்படும். அப்புறம் கோபம் வந்தா எப்படி சீரும். அப்ப நம்ம எல்லா குரங்கோட தன்மை பாத்தீங்கன்னா மத்தவங்கள காப்பி அடிக்கும். நம்ம குரங்கும் குல்லாக்காரன் கதை கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம மாதிரியே தண்ணி பாட்டில ஓபன் பண்ணி அழகா குடிக்கும். இன்னும் கூட சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது நம்மெல்லாம் வரிசையா கோயில்ல பிரசாதம் வாங்கணும்னா அதுவும் ஒரு தட்டை எடுத்துட்டு வரிசையா கோயில்ல பிரசாதம் வாங்கும். அதனால தான் குரங்குகளை ட்ரெயின் பண்றது ரொம்ப ஈஸி. குரங்கு காப்பி அடிக்கும் ரொம்ப. அது போல இப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவர்களை பார்த்து நம்ம நிறையவே காப்பி அடிக்கிறோம். ம். அவங்க கிட்ட இது இருக்குது, இவங்க கிட்ட அது இருக்குது. அவங்க காரு வாங்கிட்டாங்க, அவங்க பங்களா வாங்கிட்டாங்க, அவங்க இது இது பண்ணுறாங்க, அவங்க அது பண்றாங்க. தன்னுடைய நிலையை பற்றி யோசிக்கிறது கிடையாது. சோ அப்படி குரங்கு குணமானது நமக்கு வந்ததனால நாம இந்த குரங்கு குணமோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்துல தான் பரமாத்மா என்ன பண்றாரு? அஹ், நம் மூலமாகவே இந்த உலகத்தை பீடித்திருக்கின்ற இந்த ராவணனை விடுவிக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? இறைவன் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கலியுகத்துல அனைத்து விகாரங்களும் இணைந்த கொண்டவர்களாகத்தானே நம்ம இருக்கிறோம். இப்ப பரமாத்மா நமக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. ஓ, இது கோபம்ங்கிறது இப்படிப்பட்ட ஒரு அவகுணம். பாரு, இது பற்று, இதுதான் பேராசை. நம்மெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் நார்மல் அப்படின்னு நினைச்சு நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லா விஷயங்களையும் வெளியே பார்த்துட்டு இருந்தோம். அப்ப என்ன சொல்றாரு இப்ப நமக்கு? வெளி உலகம் வேறு, உள் உலகம் வேறு, நீ யாரு? அப்ப அந்த கல் புத்தியில அஹ், தான் யார், அதாவது நான் ஆத்மா, பரமாத்மாவினுடைய குழந்தை அப்படின்ற அந்த விஷயத்தை நமக்கு எழுதுறாரு. அந்த மெய் ஞானத்தை எழுதுறாரு.
அந்த கல்லுல ராம்னு எழுதணும், எப்படி மிதக்கும் சொல்லுங்க? பாசிபிளா? அப்படின்னா எத்தனை கல்ல ராம்னு எழுதி நம்ம மிதக்க வைக்கலாம்? அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. பெரிய பெரிய பாறாங்கல்ல எடுத்தாங்க, அதுல ராம்னு எழுதுனாங்க, அத கடல்ல தூக்கி போட்டாங்க, அது மிதந்தது. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? ஒரு கல்லுல வெறுமனே எழுதுனா அது மிதக்குமா? கல்லுக்கென்று ஒரு அடர்த்தி இருக்கிறது. கல்லுக்கென்று ஒரு மாஸ், அதாவது எடை இருக்கின்றது. அதை கடல்ல போட்டீங்கன்னா அது கண்டிப்பா கீழே தான் போகும். ராம்னு எழுதுனா எப்படி அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு அந்த எடையை மீறி அது மிதக்க முடியும்? அப்ப அது ஸ்தூலமான விஷயத்தை பத்தி சொல்லல. அஹ்? அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஆன்மீக விஷயம். நம்ம குரங்கு போல நாம் யார் என்பதை அறியாதவராக, கல் புத்தி உடையவராக நாம இருந்த பொழுது பரமாத்மா வராரு. நம்மளுடைய புத்திய தெய்வீக புத்தியா மாத்துறாரு. புத்திக்கு இறைவனின் நினைவு மூலமாக சக்தி தராரு. அப்ப இந்த புத்தியில ராம் வந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனினுடைய பிரபாவம் வந்துருச்சு, இறைவனுடைய கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. இறைவனுடைய கனெக்ஷன் கிடைச்சா எப்படி சக்தி கிடைக்குமா கிடைக்காதா? இறைவனுடைய கனெக்ஷன், அதுதான் ராஜயோக தியானம். தான் யார்? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் யாரு? பரமாத்மா யார்? மூணாவது ஸ்டெப் என்ன? ஆத்மாவும் பரமாத்மாவும் எப்படி கனெக்ட் ஆகணும். சோ அப்ப கல் புத்தி என்ன ஆயிடுது? தெய்வீக புத்தியா ஆயிடுது. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த கல்களை தூக்கி கடல்ல வீசி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடக்கிறோம். ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகின்றோம். எந்த கரையிலிருந்து எந்த கரைக்கு போறோம் உண்மையிலேயே? எந்த கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போறோம்? பாருங்க, எல்லாமே சிம்பாலிக், எல்லாமே உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு மெட்டாஃபர்ஸ் சொல்லுவாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இப்ப இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு இறைவன் ராம் அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய கல் புத்திய தெய்வீக புத்தியாக இந்த இறை ஞானத்தின் மூலமாக மாற்றுகிறார். இது விளங்குதா? ராமாயணத்தின் இந்த சீனை ரிலேட் பண்ண முடியுதா உங்களால? என்ன நினைக்கிறீங்க? முடியுதா? முடியுது மேம். ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே, முடியுது. ஓகே. சோ இது போல இப்ப இந்த இதிகாசங்கள், ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும், இந்த இதிகாசங்கள் எல்லாம் தற்சமயத்திற்கான விஷயங்களே அன்றி வேற ஏதோ ஒரு காலத்துல நிகழ்ந்த விஷயங்கள் கிடையாது. இப்ப பாருங்க, இப்போதைய நிலையை தானே அங்க ராமாயணமாக சூக்ஷ்மமாக ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ம்? மகாபாரதம் பாருங்க, மகாபாரதத்துல கூட பாருங்க, திரௌபதி திரௌபதி எதில் உதைத்தவளாக சொல்கிறார்கள்? திரௌபதி துருபதன் என்கின்ற அரசனினுடைய மகள். துருபதனுக்கு குழந்தையாக பிறந்தவளா? அவள் அக்னியில் உருவானவள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மகாபாரதத்தினுடைய கதைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா, குந்தி தேவிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த மாதிரி எல்லாம் சாத்தியமா? குந்தி தேவியானவள் சூரியனை நினைத்து குழந்தை பிறக்கிறது. அஹ், இந்திரனை நினைத்து இப்ப குழந்தை பிறக்கிறது. அப்ப இதற்கு பின்னாடி என்ன ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது? அப்போ பாருங்க, திரேதா யுகமும் துவாபர யுகமும் சங்கமிக்கும் நேரம். அந்த நேரத்துல நிறைய பிராக்டிசஸ், திரேதா யுகத்தினுடைய பிராக்டிசஸ் இருக்கும். திரேதா யுகத்தினுடைய பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே மறையிற நேரம் துவாபர யுகத்தினுடைய அந்த விஷயங்களும் ஆரம்பிக்கும். அதாவது விகாரத்தின் மூலமாக குழந்தை பிறப்பது, அதே நேரத்துல யோகத்தின் மூலமாக குழந்தை பிறப்பது. இது எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் ஓகே இன்னைக்கு டேட் மாறி போச்சு எல்லாமே மாறிடும், அப்படி கிடையாது. எப்படி நாம இந்த சங்கம யுகத்துல கலியுகமானது
கலியுகத்திலிருந்து சங்கம யுகம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கே நம்மளுடைய முதலில் புத்தி மூலமாக நம்ம மாறுகின்றோம். புத்தி மூலமாகத்தான் நம்ம ஆத்மா ஆத்மான்ற ஒரு பாடத்தையே கொண்டுட்டு வர்றோம். அதாவது ஒரு விஷயத்தை புரிவது வேறு, அந்த விஷயத்தில் நிலையாக நிலைத்திருப்பது வேறு. நம்ம பார்த்தோம் பிரம்ம பாபா காலத்துல 14 வருடம் ஆத்மா பாடத்தை பத்தி மட்டுமே சொன்னாங்க. 14 வருடம். சோ இப்ப ஆத்மா அப்படின்ற உணர்வு நிலையாக அமைவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிகழும். அதுபோல திரேதா துவாபரத்துக்கு இடையிலே நிறைய அந்த இறங்கும் கலையில வர்றாங்க. இங்க நம்ம ஏறும் கலையில போறோம். ஏறும் கலைன்னா என்ன அர்த்தம்? தேக உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுக்கு போவது. சூத்திரனிலிருந்து தேவதையாக ஆவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப விராட ரூபம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷ்ணுவினுடைய விராட ரூபம் அப்படின்னு. விஷ்ணுவினுடைய தலையை என்ன சொல்லுவாங்கன்னா பிராமண வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவினுடைய மார்பானது க்ஷத்ரிய வர்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஷ்ணுவினுடைய வயிறானது வைஷ்ய வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணுவுடைய கால்கள் அப்படிங்கிறது சூத்திர வர்ணம்னு சொல்லப்படுகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்ணாசிரம முறையில 4 வருணங்கள்: பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யர், சூத்திரன். இந்த விஷயம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சொல்றது புரியுதா? ம். ஓகே. அப்ப இந்த வர்ணங்கள் அப்படிங்கிறது என்ன? தலையிலிருந்து உருவானவர்கள் பிராமணர்களா? கிடையாது. ஆத்மாவினுடைய நிலை, ஆத்மாவினுடைய தூய்மையின் நிலை. சூத்திரன் அப்படின்னா வெறுமனே அந்த அதாவது ஒரு சமுதாயத்தினுடைய கீழ்நிலை பணியாளன், துப்புரவு பணி செய்பவன் அப்படி கிடையாது. ஆன்மீகத்துல சூத்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணம், சொல், செயல், பார்வை எல்லாமே தேக உணர்வு. யாரை பார்த்தாலும் ஒரு பொறாமை, ஏதாவது ஒரு விகாரம், ஏதாவது ஒரு அவகுணம், எண்ணங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே தேக உணர்வினுடைய ஆதிக்கம் இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். சூத்திரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ம், ஏன் 2 கண்ணு போனாலும் கூட பரவாயில்ல, மத்தவனுக்கு ஒரு கண்ணு போகணும். அதாவது எல்லாமே எனக்குத்தான் வேணும். மொத்த சுயநலமும் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தேக உணர்வின் அம்சமாக இருப்பார்கள். ஆத்மாவினுடைய பவித்ரதாவின் கீழான நிலையாக இருக்கும். அதுதான் சூத்திரன். அப்ப பரமாத்மா குரங்கு போல இருந்த நம்மள, சூத்திரனாக இருந்த நம்மள இனி கொஞ்ச காலம் விட்டால் இந்த ஆத்ம ஜோதியானது முழுமையாக அணைந்து விடும். அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் இந்த கலியுகத்துல இறுதியில அதர்மம் தலை தூக்குற அந்த காலத்துல வந்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே, இந்த மொத்த உலகமே எப்படி இருந்தது இருக்கிறது? எப்படி இருக்கிறது? சூத்திரன். இப்ப இந்த விஷயம், இந்த வார்த்தைக்கு பொருள் விளங்குதா? சூத்திர நிலையில தானே நாம இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? என்ன நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இருக்கிறோம் சிஸ்டர். ம். பரமாத்மா அப்பொழுதுதான் வர்றார், இந்த சிருஷ்டியில அவதரிக்கிறார். அப்ப நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, ஞானத்துடன் கூடவே சக்தியையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துகிறார். அதுதான் சிருஷ்டியில கூட பாருங்க. சத்தியுகத்துல 16 கலை, திரேதா யுகத்துல 14 கலை, துவாபரத்துல 10 கலை, கலியுகத்தின் இறுதியில 2 to 4 கலை. ஆத்மால கலையே இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரகாசமே இல்லைன்னு அர்த்தம். ஜொலிப்பே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோதியானது ரொம்பவுமே அணையத் துவங்கி விட்டது. அஞ்ஞான இருள் சூழ்ந்து விட்டது. ஒரு முறை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்தோம்ல, ஒரு அரிக்கன் லைட். அரிக்கன் லைட் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குதா?
புகை பட்டு பட்டு அந்த கிளாஸ் முழுவதும் கரும் புகையாக மாறிடுச்சு. அப்ப அந்த சுடரானது எந்த வெளிச்சத்தையும் கொடுக்கல. அரிக்கன் லைட்டுக்குள்ள அதுக்குள்ள ஒரு சுடர் இருக்குன்னு தெரியுதே தவிர அதிலிருந்து வெளிச்சமே வெளியே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவினுடைய நிஜ குணங்களான அன்பு, அமைதி, சுகம், சாந்தி, ஆனந்தம், சக்தி, தூய்மை, இது எதுவுமே இல்லாத நிலையில ஆத்மா, அதாவது இந்த உலகத்துல வாழும் பொழுதே நடைபிணமாக வாழ்கிறது. அதனாலதான் பரமாத்மாவை என்ன சொல்றாங்க? சுடுகாட்டு வாசி. இந்த உலகமே சுடுகாடாகத்தான் இருக்குது. தனியா சுடுகாடு போய் பிணத்தை எரிக்கிறோமே அந்த இடம் கிடையாது. இந்த உலகமே சுடுகாடாக இருக்கும் பொழுதுதான் பரமாத்மாவினுடைய அவதாரமானது நிகழ்கிறது. அததான் இதிகாசங்கள்ல நிறைய டிஃப்ரெண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு திரௌபதி மட்டுமே மானபங்கப்படுத்தப்படுகிறாளா? யோசிச்சு பாருங்க. துவாபரத்துல ஒரு திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாள் என்று மகாபாரத போரே நடந்ததே. இப்பொழுது இந்த கலியுகத்துல எத்தனை பேர் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள்? அப்போ எத்தனை மகாபாரத போர் நடந்திருக்கணும்? யோசிச்சு பாருங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க? அப்போ என்ன சொல்லப்பட்டது? இது ஒரு திரௌபதிக்கான விஷயம் கிடையாது. ஒரு சீதைக்கான விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களும் சீதையினுடைய நிலையில இருக்கிறாங்க. ராவணனின் பிடியில் சிக்கி இருக்கிறாங்க. எல்லா ஆத்மாக்களும் திரௌபதி போலத்தான் இருக்கிறாங்க. என்ன பண்றா திரௌபதி? அந்த பெரும் மகான்கள் அனைவரும் நிறைந்த அந்த சபையில சூதாட்டம் முடிகிறது. அந்த நேரத்துல துரியோதனன் ஆணையிடுகிறான் துச்சாதனனுக்கு, போ அந்த திரௌபதியை இழுத்து கொண்டு வா அப்படின்னு. அங்க வர்றா. எல்லாருக்கிட்டையும் நியாயம் கேக்குறா. யார் யாருக்கிட்ட எல்லாம் கேக்குறா? ம் பீஷ்மர் கிட்ட கேக்குறா. நீங்க எவ்வளவு பெரியவர், எல்லாம் அறிந்தவர், இங்க இந்த விஷயம் நடக்குதே, இது எப்படி நியாயமாகும்னு கேக்குறா. துரோணாச்சாரியார்கிட்ட கேக்குறா. பாருங்க, பாண்டவர்கள் 5 பேருக்கும் ஆச்சாரியராக நீங்க விளங்குனீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. விதுரர்கிட்ட கேக்குறா. திருதராஷ்டிரன் கிட்ட கேக்குறா. தன்னுடைய கணவன்கள் எப்படி சூழ்நிலை கைதிகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்டயும் மன்றாடுகிறாள். கடைசியில என்ன பண்றா? சர்வம் சிவார்ப்பணம் சொல்லிட்டு 2 கைகளை மேல் நோக்கி தொழுது சர்வம் சிவார்ப்பணம் சொல்லும் பொழுது அவளுக்கு எத்தனை சேலை கிடைச்சது? எத்தனை சேலை கிடைச்சது? 21 சேலை கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அந்த 21 சேலை அப்படிங்கிறது எதனுடைய உருவகப்படுத்திருக்காங்க அப்படின்னா, நாம சத்யுகம் திரேதாயுகம் 8 + 12 இப்பொழுது சங்கம யுகம் ஒன்று சேர்த்து மொத்தம் 21 பிறவிகளுக்கு இந்த காமம் அப்படின்ற கோடாரியை யாரும் வீசுவது இல்லை. யாரும் மானபங்கப்படுத்த மாட்டாங்க எந்த ஆத்மாவையும். 21 பிறவிகளுக்கு சுகம் சாந்தியின் வாழ்க்கை நமக்கு. இப்படி மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் நிறைய விஷயங்கள் இந்த சங்கம யுகத்தின் விஷயங்கள், இறைவனினுடைய மகிமைக்குரிய விஷயங்கள், இறைவனின் குழந்தையாக ஆகி நாம் ஆற்ற வேண்டிய அரும்பெரும் காரியத்தினுடைய விஷயங்கள். மகாபாரதத்துல 5 பாண்டவர்கள், 100 கௌரவர்கள். அப்படின்னா மொத்த உலகத் தொகையில கிட்டத்தட்ட 5% மட்டும்தான் இறைவனினுடைய வழியை பின்பற்றுவார்கள். பாருங்க, இப்ப பாருங்க. இப்ப இந்த ஞானத்தை கேட்கிறோம். இந்த பிரம்மா குமாரிகள் நேரடியாக இறைவனிடம் ஞானத்தை கேட்டு அவர்கள் மட்டும்தானே ஆத்மா பவித்திரமாகணும்ன்ற முயற்சி எடுக்கிறாங்க. சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்துல என்ன மக்கள் தொகை யோசிச்சு பாருங்க, வெறும் 9 லட்சம். திரேதா யுகத்தின் இறுதியில எத்தனை மக்கள் தொகை? 33 கோடி. இது என்ன சதவீதம் வரும் மொத்த உலகத் தொகையில? ஒரு 5%.
இன்னைக்கு 850 மில்லியன் 850 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. 850 கோடி ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துல 33 கோடி அப்படிங்கிறது என்ன ஒரு சதவீதம் இருக்க முடியும்? வெறும் 5 பேர் மட்டும்தான் இறைவனை பின்பற்றினாங்களா? ஒரு 5 பேருக்கு, வெறும் ஒரு அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இந்த கீதை கூறப்பட்டதா? யோசிச்சு பாருங்க. சரி, துவாபரத்துல கிருஷ்ணர் தான் வந்து இந்த கீதைய சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்ன பிறகு இந்த உலகம் எப்படி மாறி இருக்கணும்? எப்படி மாறி இருக்கணும்? கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் துவாபரத்துல வந்து இந்த கீதைய சொல்றாரு. அப்ப இந்த உலகம் எப்படி மாறி இருக்கணும்? சொல்லுங்க. சத்தியுகம் போல மாறி. சுகமாக மாறி இருக்கணும். ம். சத்தியுகம் போல மாறி இருக்கணும் இல்லையா? ஆனா நமக்கு தெரியும், நீங்க ஆத்மாவினுடைய பரந்தாமத்துல, ஆத்ம லோகத்துல தலைகீழ் மரமாக பரந்தாமம் இருந்திருக்கு. அதை நீங்க பார்த்திருக்கீங்கல்ல? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பரந்தாமம் ஆத்ம உலகம் என்ன அப்படிங்கறத உங்களால உங்க மனக்கண்ணுக்கு கொண்டுட்டு வர முடியுதா? பரந்தாமத்துல ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைட், ஒரு ஒளி புள்ளி தானே. இப்ப பரந்தாமத்துல ஆத்மாக்கள் எந்த மாதிரி ஒரு வரிசையில இருக்கிறாங்க? யாரு ஃபர்ஸ்ட், முதலாவதாக இருக்கிறாங்க? யாரு ரெண்டாவதாக இருக்கிறாங்க? அதுக்கப்புறம் எப்படி அந்த பரந்தாமத்தினுடைய ஆத்ம உலகத்துல இந்த ஆத்மாக்கள் வரிசைப்படுத்தி அங்க எவ்வளோ ஒரு அழகாக தொங்குகின்ற நட்சத்திரம் போல இருக்கிறாங்க. ம்? முதலில் தெரிவது என்ன? ஒரு பிரைட் லைட், சிவ பரமாத்மா. அதுக்கப்புறம் பிரம்மா பாபாவும் மம்மாவும், அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் ராதையாக வரப்போகிறவர்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த 8 மணிமாலை, அதுக்கப்புறம் 108 மணிமாலை. இதை பத்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 108 மணிமாலை அப்படிங்கிறது வைஜெயந்தி மாலை அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்ப இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா? இந்த தலைகீழ் மரத்தினுடைய இந்த தண்டு, இந்த தண்டினுடைய இறுதி இங்க சத்யுகம் திரேதா யுகத்துல வர்ற ஆத்மாக்கள் முடிஞ்சிருவாங்க. புரியுதா? புரியுது மேடம். ம். இந்த தண்டு, அதாவது இந்த தண்டு வேற ஒண்ணும் கிடையாது. சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்துல வர்ற ஆத்மாக்கள் இங்க அமைஞ்சிருப்பாங்க. சத்யுகம் ஆரம்பிக்குது. இப்ப மேல இருந்து ஒவ்வொரு ஆத்மாவாக பூ பூலோகத்துக்கு வர்றாங்க, தன்னுடைய பார்ட்ட நடிக்கிறாங்க. அப்படி சத்யுகம் ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் இந்த பரந்தாம உலகத்திலிருந்து கீழே இறங்கிருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சத்யுகம் 1250 வருடம், திரேதாயுகம் 1250 வருடம். அப்ப இங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஆத்ம உலகத்திலிருந்து காலி ஆயிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் தன்னுடைய பார்ட்டை நடிப்பதற்காக பூமிக்கு வந்துருவாங்க. இப்ப இங்க இந்த இடம், இதுதான் பல தர்மங்கள் உருவாவதற்கான கிளைகள். பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு மரத்தினுடைய கிளைகளாக பார்க்கணும். இந்த ஏரியால இருக்கிறவங்க தான் தர்ம பிதாக்கள். அந்த தர்ம பிதாக்களோடு அவர்கள் கூட வருகின்ற மெயின் ஃபாலோவர்ஸ், இவர்கள் மூலமாகத்தான் அந்தந்த தர்மமானது என்ன ஆகுது? பரப்பப்படுகிறது, ஸ்தாபனை செய்யப்படுகிறது. அப்ப இந்த ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதுக்கு கீழே வர்றவங்க எல்லாருமே அந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல துவாபர யுகம் ஆரம்பிக்குது அப்படின்னா பரந்தாமத்துல இன்னும் இத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப துவாபர யுகத்துல பரமாத்மா வந்து கீதைய சொன்னாரு. கிருஷ்ணர் தான் பரமாத்மா. அவர் பரமாத்மா கீதையை சொன்ன உடனே என்ன ஆகணும்? எல்லா ஆத்மாக்களும் திரும்பவும் ஆத்ம உணர்வுக்கு வந்து ஏறும் கலையில போகணும். ஆனா இவங்கெல்லாம் இன்னும் இறங்கி அவங்களோட பார்ட்டே, நாடகத்துல தன்னுடைய பார்ட்டே ஆரம்பிக்கலன்னா எப்படி துவாபர யுகத்தில் இருந்து ஆத்மாக்கள் ஏறும் கலையில போக முடியும்?
சோ இந்த தலைகீழ் மரமே ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை தருது. பரமாத்மா வரும் பொழுது இந்த ஆத்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் இந்த உலக நாடக மேடையில வந்துடுறாங்க. இந்த விஷயம் புரியுதுங்களா? இப்ப பரமாத்மா வர்றாரு அப்படின்னா அவர் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும்ல. சில பேர் ஆத்ம உலகத்திலேயே இருக்கிறாங்க, பரமாத்மா இறங்கி வந்துட்டாரு அப்படின்னா இவங்க எப்ப அவங்களுடைய பார்ட்ட நடிப்பாங்க? அவங்களும் இந்த பரந்தாமத்துக்கு வந்தாச்சுனாலே தூய்மையாகி தான் வராங்க. அப்ப பரந்தாமத்திலிருந்து அவங்க முதலில் பூமிக்கு வரும் பொழுது ரொம்ப சுகமா இருப்பாங்க இல்லையா சிஸ்டர்? இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப தெளிவா அவங்களோட கிளாஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் பரந்தாம உலகத்திலிருந்து பூ உலகத்துக்கு வந்து தன்னுடைய சொர்க்கத்தை அங்க பார்க்கணும். ஒரு ஆத்மா துவாபரத்துல தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. துவாபரத்துல அது தன்னுடைய முதல் பிறவியில அது அந்த ஆத்மாவுக்கு ஸ்வர்க்கம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செல்வ செழிப்போட அது இருக்கிற ஒரு குடும்பத்துல பிறக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். எல்லா கலைகளையும் சிறந்து விளங்குறதாக இருக்கும். ஆனா பாருங்க, இந்த ஆத்மா துவாபரத்துல இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது எடுக்க வேண்டிய பிறவிகள் எத்தனை? மொத்தமே 63. 2500 வருடத்துல 63 ஜென்மத்துல அது தன்னுடைய கலை இழந்து கீழே வந்துரும். புரியுதுங்களா? இந்த விஷயம் புரியுதா? இதெல்லாம் ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே. புரியுது மேடம். ஓகே. சோ அப்படி இந்த சமயம் சங்கம யுகத்துல பரமாத்மா ஒவ்வொரு ஆத்மாவினுடைய முதல் இடை கடையினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சத்யுகம் திரேதா யுகத்துக்கு வர்றாங்களோ அவங்களால இந்த முழுமையான ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற ஆத்மா உதாரணத்துக்கு திரேதா யுகத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஆத்மா திரேதா யுகத்தை பத்தி தெரிஞ்சிருக்குமா? இந்த இடத்துல இருக்கிற ஆத்மாக்கு புரியுமா? ஏன்னா இந்த ஆத்மா திரேதா யுகத்துல வரவே இல்லை, தன்னுடைய பார்ட்டே இல்லை. அப்ப அவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஆனாலும் பரமாத்மாவினுடைய கடமை என்ன? எல்லா ஆத்மாக்களுக்கும் தான் வந்திருப்பது அறிவிக்கப்பட வேண்டும். அவரவர்கள் என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போவாங்க. தர்ம பிதாக்கள் கொண்டு முதற்கொண்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவினுடைய வருகை தெரிஞ்சிரும். ஏன்னா அவர் டைரக்டர். ஒரு நாடகம் முடியும் பொழுது எல்லா ஆக்டர்ஸும் அந்த நாடக மேடையில வருவாங்க. டைரக்டர் என்ன சொல்லுவாங்க? இந்த நாடகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரைய மூடுவாருங்க. சோ அப்படித்தான் பரமாத்மாவிற்கும் இந்த உலக நாடகத்துல பார்ட் இருக்குது. அவர் வருவதே இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை ரகசியத்தை கூறுவதற்காக. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? ஒரு கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு பரமாத்மா கிடையாது, அவர் தேவாத்மா. கிருஷ்ணர் கீதையை சொல்லவில்லை. உண்மையான கீதை எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சங்கம யுகத்துல பரமாத்மா சிவன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயங்கள் துவாபரத்துல வியாச முனிவருக்கு காட்சிகளாக தெரியுது. ஏன்னா ஆத்மால தானே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஆத்மால தானே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. எங்க ரெக்கார்ட் ஆகுது சொல்லுங்க? நம்ம 84 பிறப்பு நடிச்சிருக்கோம் அப்படின்னா 84 பிறவிகளின் நடிப்பானது ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு ஆத்மா ரெண்டே 2 பிறவி தான் நடிச்சிருக்கு அப்படின்னா 2 பிறவிக்கான ரெக்கார்டிங் தானே அங்க இருக்கும். புரியுதா இந்த பாயிண்ட்? அப்ப ஏற்கனவே நாம முழு கல்பத்துல நடந்த விஷயங்களை நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்ப துவாபரம் வருது. துவாபரம் வரும் பொழுதுதான் துக்கம் அப்படிங்கிறதே ஆத்மா அனுபவிச்சிருக்கு. அப்ப துக்கப்படுற ஆத்மா என்ன நினைவுக்கு வரும்? நான் எப்ப ரொம்ப துக்கப்பட்டேனோ, எப்ப நான் ரொம்ப துக்கத்தின் மலை போல இந்த உலகத்துல கஷ்டப்பட்டேனோ அப்பொழுது என்ன யாரு காப்பாத்துனாங்க?
தேடுமா தேடாதா மனம்? சொல்லுங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம், அப்ப இறைவனை பத்தி நம்ம நினைக்கவே இல்ல, நினைக்க தேவையும் இல்ல. துக்கம் வருது. துக்கம் வந்த உடனே இப்ப மனசு தேட ஆரம்பிக்குது. ஏன் அப்படி தேடுது இறைவனை? என ஏற்கனவே நான் எப்பொழுது நிறைய துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேனோ அந்த துக்கத்திலிருந்து என்னை முக்தி அடைய வைத்தவர் இறைவன் அப்படிங்கிறது ஆத்மால உள்ள ஆழமா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, பதிவாயிருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில சாதாரண நிகழ்வுகளே இருக்கும் பொழுது, நம்ம கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் ஒருத்தர் வந்து நமக்கு திரும்பவும் திரும்பவும் ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கிறாங்க, 10,000 50,000 ரூபாய் செலவாகுது. யாரோ யார்கிட்டயோ, உங்களுக்கு உங்களுடைய நண்பரோ உறவினரோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்காமலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டேன், ஏதாவது உனக்கு இப்ப இது ஃபைனான்சியல் ஹெல்ப் தேவைப்படுதா? உடனே 50,000 தேவைப்படுதுன்னு கொடுக்குறாங்க. அதுல இருந்து மீறி வர்றீங்க, நீங்க அந்த ரூபாய் திரும்பவும் கொடுத்துட்றீங்க. திரும்பவும் ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, பையனுக்கு வந்து காலேஜ் சேர்க்கணும், இனிஷியலா ஒரு 1,50,000 ரூபா கட்டணும், உங்ககிட்ட ஒரு 50,000 இருக்குது. இதையும் கேள்விப்பட்டு அவர் திரும்பவும் 1,00,000 ரூபா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்படி 3 4 முறை வந்துருது. 5வது முறை உங்க வாழ்க்கையில திரும்பவும் ஒரு பொருளாதார கஷ்டம் வரும் பொழுது நீங்க யார நினைப்பீங்க? யார நினைப்பீங்க? மேடம். ஆ, யார் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து ஹெல்ப் உதவினார்களோ பண்ண. அவர்களை தானே நினைப்போம். அப்ப இந்த ம். ஆத்மா எப்படி இருந்தது இந்த உலகத்துல? கலியுகத்தின் இறுதியில ஒவ்வொரு ஆத்மாவும், ஹே பதீத பாவனா வாருங்கள், ஹே பதீத பாவனா வாருங்கள், எங்களை தூய்மையாக்குங்கள், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனதிலிருந்து ஏதோ ஒரு தருணத்துல இந்த வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பரமாத்மா இந்த சிருஷ்டியினுடைய இறுதியில, கலியுகத்தின் இறுதியில வர்றாரு, வந்து நம்மள ஒன்னொன்னா நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார். அவருடைய ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிறோம், சரியான முறையில நம்ம கர்மத்தை செய்கின்றோம், நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அதிசயங்கள் நிகழ ஆரம்பிக்குது. பெரிய விஷயமெல்லாம் அப்படியே சும்மா தூசு மாதிரி வந்த சுவடே தெரியாம எல்லா பிரச்சனைகளையும் முடியுது. ஆத்மாக்குள்ள அவ்வளவு சக்தி வருது. அப்போ இது எல்லாம் ஆத்மால ரெக்கார்ட் ஆகுது. சத்யுகம் திரேதா யுகத்துல 2 யுகம் நம்ம அவ்வளவு நல்லா இருந்தோம். துவாபரம் ஆரம்பிக்கும் பொழுது இப்ப துக்கம் வருது, உடனே ஆத்மா அமைதியில ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படித்தான் யாரெல்லாம் தன்னுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தினாங்க, இறைவனை உள்ள தேடுனாங்க, அவர்களுக்கு காட்சிகளாக நிறைய விஷயங்கள் கிடைக்குது, ஞானத்தினுடைய நிறைய பாயிண்ட்ஸ் டச் ஆகுது. பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? இந்த ஞானத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டதுண்டா? ஏதோ தப்பு நடந்திருக்கு, நமக்கு ஒரு கஷ்டம் நடக்கும் பொழுது ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், அந்த அளவுக்காவது உங்களுக்கு யாருக்காவது எண்ணம் ஏற்பட்டிருக்கா? ஆ, ஏன்னா நமக்கு ஆத்மாக்கு அந்த ஞானம் இருக்குது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ள மெர்ஜ் ஆயிடுச்சு, கலந்துருச்சு. இப்ப பரமாத்மா வந்து சொல்லும் பொழுது இப்ப எல்லாமே தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அப்ப எப்பொழுது மனமானது அமைதியை அடைகிறது, ஒருநிலைப்படுகிறது, புத்தி தெளிவாகுது, அப்ப எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. சோ அப்படித்தான் இந்த இந்த சங்கம யுகத்தில் படித்த கீதையினுடைய பல விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்களை கூட அந்த துவாபர யுகத்தின் ஆரம்பத்துல ரிஷிகள் முனிகள் தவம் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, உலக வாழ்க்கையிலிருந்து தன்னை தனிப்படுத்திக் கொள்கிறார்கள், உண்மையான தன்னை கனெக்ட் பண்றாங்க. அப்ப கண்டிப்பா ஆத்மால ரெக்கார்டான விஷயங்கள், அவர்களுக்கு எந்த ஞானத்தை கேட்டு புரிந்து கொண்டார்களோ, இந்த சங்கம யுகத்தில் முழுமையான ஞானத்தை பெற்றார்களோ, அதனுடைய விஷயங்கள் மனதுல ஃபிளாஷ் ஆகும். ஆகுமா ஆகாத, என்ன நினைக்கிறீங்க? ஆகும் மேடம். ம்
அப்படி வந்த விஷயங்கள் தான் வேதங்கள், சாஸ்திரங்கள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், அதெல்லாம் அப்போ சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் இல்லை என்றாலோ, இல்ல தர்ம பிதாக்கள் இல்லை என்றாலோ, இந்த உலகத்தின் வீழ்ச்சியானது, பரமபதத்துல இருக்கிற பாம்பு, பெரிய ஒரு பாம்பு பார்த்திருக்கீங்களா? அந்த தலையில உக்காந்தா எங்க வந்து விழுவீங்க? கீழே நுனியில. அந்த ஃபர்ஸ்ட் வரிசையில வந்து விழுந்துருவோம். கரெக்டா? நம்ம ஸ்டார்டிங்ல. அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்துருவோம். அவ்வளோ ஏறுனது எல்லாமே பூராமே இறங்கிடும். அப்படித்தான் விழுந்திருப்போம். அப்ப இந்த துவாபர யுகத்திலிருந்து இருந்து தொட்டு ஆ, எத்தனை தர்ம பிதாக்கள் வந்தார்கள், எத்தனை ரிஷிகள் முனிகள் இந்த உலகத்துல தன்னுடைய தூய்மையின் மூலமாக பாலனை செய்தார்கள். அவர்களுடைய பங்களிப்பு உண்மையிலேயே மகத்துவமானது. இந்த விஷயங்கள் புரியுதுங்களா? ஆனாலும் அவர்கள் யாராலையும் நம்மள பரந்தாம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போக முடியாது. சத்யுகம் திரேதா யுகத்திற்கு கொண்டு செல்லும் அளவிற்கு சக்தியை கொடுக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் துவாபரத்திலிருந்து நிறைய பங்களிப்பை கொடுத்தார்கள்? தர்ம பிதாக்கள். தர்ம பிதாக்கள்னா யாரு? தர்ம பிதாக்கள்னா யாருப்பா? புத்தர், இயேசு கிறிஸ்து. ம். முனிவர்கள். ம். ரிஷிகள், முனிகள், சந்நியாசி தர்மத்தை அவங்க உருவாக்குனாங்க. அப்ப அவர்களும் தர்ம பித்தாக்கள் தான், இல்லையா? சோ இப்படி தர்ம பித்தாக்கள் ஆகட்டும், பெரிய மகானாத்மாக்கள் ஆகட்டும், அவர்கள் மூலமாக இந்த உலகத்தினுடைய தூய்மையானது ரொம்ப சர்ன்னு சறுக்கி கீழே விழாம ஓரளவுக்காவது பாதுகாக்கப்பட்டது. ஆனாலும் பரமாத்மாவினுடைய காரியத்தை அவங்களால செய்ய முடியுமா சொல்லுங்க? முடியாது. ஏன் முடியாது? பரமாத்மா வந்து ஆத்ம உணவு இல்லை மேடம். அதனால அது இவங்க வந்து ஜீவனாக இருக்காங்க. அதனால அவங்களால அந்த ஈக்குவலுக்கு பண்ண முடியாது. ம். அவர்களுமே இந்த சிருஷ்டி சக்கரத்துல இறங்கி வந்து அவங்களுமே பண்றாங்க. தன்னுடைய கீழான நிலையை அடைஞ்சிட்டாங்களே, அவங்களால எப்படி நம்மள தூக்கிட்டு வர முடியும்? யாரு கீழே விழுந்திருக்காங்களோ அவங்க எப்படி கை கொடுத்து விழுந்தவங்களை தூக்கி விட முடியும்? பரமாத்மா ஒருவர் தான் அனைத்து சக்திகளின், குணங்களின், ஞானத்தின் கடலாக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே சதா சிவமாக இருக்கிறார், நிராகாரராக இருக்கிறார். சோ அவரோட பார்ட்டு இந்த நாடகத்துல ரொம்பவுமே தனிப்பட்டது. அந்த தனிப்பட்ட ஒருவர், அவர் வந்தால் ஒழிய நம்மள பரந்தாம வீட்டுக்கு செல்வதற்கான வழியை காண்பிக்க முடியாது. அது பேரு முக்தி. சத்யுகம் திரேதா யுகத்திற்கு செல்வது ஜீவன் முக்தி. இதற்குமான வழியை அவரன்றி வேற யாருமே காட்ட முடியாது. சோ இப்படி நம்மளுடைய இந்த கால சக்கரமாகிய 5000 வருடத்துல நம்ம ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தோம், ஒவ்வொருத்தருடைய பார்ட் என்ன, கடைசியா பரமாத்மாவினுடைய பார்ட் என்ன, இந்த உலக நாடகத்துல எல்லா ஆத்மாக்களும் கீழே இறங்கி தன்னுடைய நடிப்பை முடிக்கும் தருவாயில பரமாத்மா வர வேண்டும், அனைவரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகணும். அப்படிங்கிறது தான் இந்த நாடகத்தினுடைய மாபெரும் ரகசியம். ஓகேயா? கிளியரா எல்லாருக்கும்? நம்ம நம்மை பற்றிய கதையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இனி வரும் கிளாஸ்ல அஷ்ட சக்திகள் பற்றிய பாடம். ஏன்னா இப்ப நமக்கு பரமாத்மா சொல்லிட்டாரு, நீங்க யாருன்னு சொல்லிட்டாரு, சிருஷ்டிய பத்திய ஞானத்தை கொடுத்துட்டாரு, கர்ம விதினா என்னன்னு சொல்லிட்டாரு. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நமக்குள்ளே அஷ்ட சக்திகளை வளர்க்கணும். இந்த அஷ்ட சக்திகள் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய கர்மங்களை சரியாக செய்ய முடியும். எந்த சூழ்நிலையிலையும், எந்த தருணத்திலையும் நம்ம சக்தி இல்லாததினாலதான் அவகுணங்கள்ல வந்து, விக்காரங்கள்ல வந்து விக்கர்மம் செஞ்சோம். பாருங்க, ஆத்மால சக்தி இருந்ததுன்னா அந்த இடத்துல கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஆத்மால சக்தி இருந்திருந்தா அந்த இடத்துல பழிவாங்கும் எண்ணம் வந்திருக்காது. ஆத்மால சக்தி இருந்திருந்தா அங்க மன்னிச்சிருப்போம்.
அங்க கர்மங்கள் தவறாக ஆகியிருக்காது. கரெக்டா இல்லையா? கரெக்டா கரெக்ட் மேடம். இல்லையா? அப்ப அந்த கரெக்ட் மேடம். சக்தி வேணும் இல்லையா? அந்த சக் அந்த சக்தியானது இறைவனிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த சக்திகள் என்ன? ஒவ்வொரு சக்திக்கு பின்னாடி என்ன ஞான அஸ்திரங்கள் இருக்கிறது? அதை பற்றியெல்லாம் இனி வரும் கிளாஸ்கள்ல பார்க்கலாம். ராஜயோக தியானத்தினுடைய மிக மிக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட் என்னன்னா அஷ்டசக்திகள். ம் அதான் இனி வரும் கிளாஸ்ல தொடர்ச்சியா பார்க்கலாம். இப்பொழுது ஒரு சின்னதா மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணிட்டு நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். நான் ஆத்மா, பரமாத்மாவே வந்து பரம ஆசிரியராக படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த படைப்பினுடைய முதல் இடை கடையின் ரகசியத்தை நான் இப்பொழுது முழுமையாக தெரிந்து கொண்டேன். நான் ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து மெதுமெதுவாக ஏறி என்னுடைய ஆத்மாவினுடைய சம்பூர்ண தூய்மையை அடைந்து விடுவேன். இதற்கான கல்வியையும் வீட்டினை அடைவதற்கான வழியையும் இறைவன் ஆசிரியராகி சத்குருவாகி எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா இந்த சங்கம யுகத்தில் அனைத்து விதமான பிராப்திகளினாலும் நிறைந்து ஆத்ம பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்து அடுத்த வரும் கல்பத்திற்கு என்னுடைய நடிப்பினை நடிக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றேன். முழு கல்பத்திலும் நான் என்னுடைய பார்ட்டை சிறப்பாக நடிப்பதற்கான வருமானத்தை இப்பொழுது சேமித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் பரமாத்மாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான ரத்தினமாவேன். இந்த பாக்கியத்தை இந்த சங்கம யுகம் முழுவதும் என் மனதில் இருத்தி என் வாழ்நாள் முழுவதும் பரமாத்மாவின் நினைவிலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் சரியான முறையில் செய்வதற்காக உறுதி பூணுகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.